போலாம். எவனோ ஏமாந்தவன் பாவம் ஓசியில பாட்டி தரான். கொஞ்ச வரைக்கும் தொண்ணுட்டு நீயும் பாபா. உன் பேச்ச நம்புறேன் பாரு. 2 மாசம் சம்பளம் அவுட். 4500 ரூபாய் தானடா. கிளப்ல போய் சீட் ஆடி 5000 ரூபாய் கொண்டு தரேன் விடு. ஆமா, என்னைக்கு நீ சீட் ஆட்டத்துல சம்பாரிச்சிருக்கிற? நானும் அதான் சொல்றேன். கையில 10000 ரூபாய் இருக்குது. 5000 ரூபாய் விட்டுட்டு 5000 ரூபாய் கொண்டு தரேனே. இல்ல கடைதாசை வச்சு ஏப்ரல் ஃபுல் ஆனது போதும். முதல்ல கோயம்புத்தூர் பொண்ணு போய் பாருப்போ. மனசு முழுக்க சோனிய வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை போய் பாக்குறதே துரோகம். அரைஞ்சு இழுத்துருவேன். மனசுல இருக்கிற பொண்ணோட குடும்பம் நடத்துறது போதும். அப்பன் கிளம்பி இங்க வரத்துக்குள்ளார நீயே போய் பாருப்போ. நான் போக முடியாது அண்ணே. எனக்கு பதிலா நீயே போய் பார்த்து பொண்ணு பிடிக்கலன்னு சொல்றேன். செவுத்த முட்டுறதுக்கு பதிலா என்ன முட்ட ஆரம்பிச்சுறாரு. அப்பா இன்னும் நீ போகணும், இல்லன்னா அவரு போகணும். அப்பார் மாதிரி நீ போய சொக்கா எல்லாம் கேட்டுட்டா. பொண்ணு வீட்டுக்காரங்க தான் அப்பாரை பார்த்தது இல்லையே. ஆள்மாறாட்டம் பண்ண சொல்றேன். இந்த விஷயம் மட்டும் அவர் காது கேட்டுச்சு கஷ்டம்டா. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது. நீ இன்னும் இந்த சோனியை தேடி அழிஞ்சுனுக்கிற, கண்டுபிடிக்க முடியல. இந்த நேரத்துல இன்னொரு பொண்ணு போய் பார்க்க சொன்னா விஸ்வநாத கையில பேசினப்ப கப்புன்னு சாரங்கனை சேர்த்துக்கடான்ற மாதிரி இருக்குது. கலகல் கன்றாவே போடும். இந்த விஷயத்துல உங்க அண்ணனும் உதவ மாட்டேன்றான். பரவாயில்ல துறை, நீ அந்த எத்தனை வெள்ளக்கார துறை கிட்ட ஃப்ரீயா பேச விட்டுக்கிற. உனக்காக உங்க அப்பா மாதிரி அந்த வீட்டுக்கு நான் போறையா? நீ கவலை விடு. பதில் வரும் 1 மாசமா காத்துட்டு இருந்தாச்சு. இப்ப என்னடி சொல்ற? என்ன பந்தயத்துல தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறியா? சரிம்மா ஒத்துக்கிறேன். இந்தா ஜடக்கொச்சு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீயே வச்சுக்க. இனிமேலாவது எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணு நினைச்சிடாத. கண்ணுல படுறவங்க எல்லாம் கண்ணனா இருக்க மாட்டாங்க. சில ராமன்களும் இருப்பாங்க. அது புரிஞ்சுக்கிட்டா சரி. இந்த பரந்தாம வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வரதா சொன்னாங்களே. ஆமா, இது வரைக்கும் யாரும் வரலீங்களே. இல்லீங்களே. அப்ப நான் தாங்க பையனுக்கு அப்ப. நான் தான் பரந்தாம. பையனுக்கு அப்பா நீங்களா? ஏங்க இத பாருங்க, சொட்ட நேர. இதை விட ஒரு அப்பனுக்கு என்னங்க வேணும்? மீசை மட்டும் கருப்பா இருக்கு. அதுக்கு ஒரு தத்துவமே இருக்குதுங்க. நாம பிறக்கும் போது இந்த முடியோடு பிறகுறோங்க. ஆனா ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தானுங்களே இந்த மீசை வருது. அதனால இது கொஞ்சம் லேட்டா தாங்க நிறைக்கும். வேணும்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து காட்டுறேன். இதுவும் நரைச்சிருக்கோம். சரி வாங்க. 10 வருஷம் கழிச்சா? இப்பவே. நீங்க இவ்வளவு சிவப்பழமா இருப்பீங்கன்னு தெரியவே தெரியாது. என் பேரு சாரங்கன். சரங்கா பேருனா இப்படி வச்சுக்கணும்பா. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. சரி வாங்க, உள்ள போய் உட்காந்து பேசுவோம். பேசுவியா? நீ நம்ம டைம் தானா? ஒரு புடி புடிச்சலாம். அதே என் புள்ளாண்டா என்ன சொல்லிக்கினான்னா, எப்பா நீ மட்டும் போய் பொண்ணை பார்த்தா போதும், நான் பாக்கணும்ன்ற அவசியம் இல்லன்ட்டா. அதான் நான் மட்டும் தனியா வந்துக்கிறேன். பையனுக்கு அப்பா மேல ஒரு நம்பிக்கை. இப்ப நீ நம்பலையா? ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? சாரங்கண்ணா ஒரு 300 மில்லி கூட கொஞ்சம் பதார்த்தம் பைசா இருந்தாலும் பரவாயில்ல. தொட்டுக்கு தம்மா தொண்டு ஊருக்கா இருந்துச்சுன்னா சாராயமா? பையன் அப்படி எல்லாம் இல்லைங்க. நான் மட்டும் தான் அப்படி. பையன் நல்லவங்க, தங்கமானவருங்க தோற. கொஞ்சம் தாகமா இருக்குது, குடி கொஞ்சம் தண்ணி தரீங்களா? குடிக்க தண்ணி எடுத்து கொடுமா. வாகண்ணாவா, நான் ஒப்பிட்டேன். உன்னோட பேசி 8 நாள் ஆகுது. மனமே மறந்து போச்சு. வா 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 வா. முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு? என்னப்பா எப்படி கேட்ட நீ? முந்தையெல்லாம் நானும் எதுவும் பேச ஆரம்பிச்சா விடிய பேசிக்கினே இருப்போமே. இப்பதான் கிடைக்க மாட்டேங்குது. என்னக்கண்ணா விலை ஏத்திக்கினியா? நீ அலங்காரம் பண்ணிக்கும் போதே நினைச்சேன். என்னடி குத்துது? எனக்கு என்ன தெரியும்? உன்னை தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு. இதோட பேசி 8 நாள் ஆகுதியா? நீங்க இத்ததான் சொன்னீங்களா? அப்பாடா. என்ன பாது உண்மையிலே குடிக்கிற தண்ணி தானே? ஆமா. நான் சீம சரகாங்காட்டி நான் மோப்ப நாத்திட்டேன். போப்பா. இந்த பரந்தாம வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வரேன்னாங்களே. ஆமா, நீங்க? நான் தான் பரந்தாம. பிள்ளைக்கு அப்பம் பரந்தாமன் நீங்களா? என்னங்க ஒரு பிள்ளைக்கு என்ன 3 அப்பனா இருப்பான். நான் தான் பரந்தாம. உங்களுக்கு என்ன குழப்பம்? பேசாம ஆணுக்கு ஒரு ஷீட்டை கொடுத்து ஷீட்டோட வர சொல்லி. கவலையே வேண்டாம், சீட்டோடய வந்திருக்கேன். தயாரா? தம்பி போடலாமா? நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு. பொண்ணு ஆடும்ல, இன்னொரு கை சம்சாரம். அப்படி எப்படி பேசி சம்சாரத்துக்கே வாங்க. ஒத்தன் என்னடான்னாக்க சாராயங்கிறான், ஒத்தன் ஷீட்டுங்கிறான். அது போது அவரே இருங்க. உங்களுக்கு தெரியாத? அவரும் பரந்தாமன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. இருந்துட்டு போகுது. 2ஓட 1 3. பரந்தாமனா? ஐயோ ருக்குல்ல. நீங்களே உட்கார்ந்து முடிவு பண்ணுங்க, உங்களுக்குள்ள பிள்ளைக்கு அப்ப யாருன்னு. நீ எதுக்கு வந்தீங்க? நீ வரப்போறது இல்லன்னு சின்ன தூரம் சொன்னாரதான் நான் வந்தேன். அது சரி,
வாடகை உடுப்பு வாங்குற கடையிலேயே சொன்னான் இந்த மாதிரி செட் இன்னொருத்தவங்க வாங்கிட்டு போயிருக்காண்டான்னு அப்பவே நான் முடிச்சிட்டு இருக்கணும் விட்டேன். சமாளி துரை சமாளி. வாங்க 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 சார். ஒரு கம்மன்று பிள்ளைக்கப்பா யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதுல முடிவு பண்றதுக்கு என்னங்க இருக்குது? பையனுக்கு அப்ப இவர்தான். பாத்து பாத்துட்டீங்களா? இது இவர்தாங்க பையனுக்கு அப்ப. நான் வீட்டுல வெறும் சும்மா அப்பா சித்தப்பா சித்தப்பா. இது என் பேரு அப்பாசாமி. வீட்டுல எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்க திரும்பி பாப்பேன். அப்பா திரும்பி பார்த்தேன் பாத்தீங்களா? சரி, இவர வீட்டுல என்னன்னு கூப்பிடுவாங்க? என்ன வீட்டுல பொதுவா யாரும் கூப்பிடுறதே இல்லைங்க. ஏங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு கையில சீட்டு ரெடியா இருக்குது. சம்சாரத்தையும் முன்னையும் கூப்பிடுங்களேன், ஒரு கை போடுவோம். இது யாரோ? பொண்ணு பார்க்க பையன் வந்தானா? நீங்க பறந்தாம. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் நான் தான் பையனுக்கு அப்ப. தெரியாம தான் கேக்குறேன். ஊர்ல எத்தனை பேர் தான் இப்படி பையனுக்கு அப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கீங்க? என்ன சொல்றீங்க? தவறு. இதோ அவங்களாவது மேல துணிமணி போட்டுக்கிட்டு பார்க்க டீசென்டா இருந்தாங்க. உன்னை பார்த்தா பண்ணையில வேலை செய்யற ஆள் மாதிரி இருக்கு. டேய், எவன்டா அவன்? என் பேர் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது பண்ணைக்கு போன நாய்ங்களே. எங்க அப்பா வந்துட்டான்டா. பண்ணியா? ஐயோ உங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டான், வேலை போடுமே. வா கண்டுக்கலாம் போடு. வேண்டாங்க விடுங்க வேண்டாங்க. இந்த பண்ணிக்கு பிறந்த நாயால ஊர்ல போற வரவெல்லாம் என்ன பண்ணையான்றா, துப்பாக்கில சுட்டுவேன்றான். சுத்து. ஐயோ என்னங்க? அதை விட குடும்பம் ஆண்டே அந்த வீட்டு ஜன்னல்ல முட்டி பேத்துட்டீங்கன்னா 2000 ரூபாய் கேட்டு விட்டுருக்கானுங்க. ஆண்டே இனிமே நீங்க எப்ப வெளிய கிளம்பினாலும் சரி நம்ம கிருஷ்ணன் கூட சிமெண்ட் கலவையோட அனுப்பி விடுறேன். கேட்டியால? கேட்டியா? உன்னை பொண்ணு பார்க்க சொன்னா ஊர்ல இருக்கவங்க அனுப்புறியா? உனக்கு பதிலா எவனை அனுப்புறேன்னு சொல்லு. அப்ப நான் கருத்து அப்பளவா சுட்டுறேன். வேணாம், அப்புறம் உன்னால பேச முடியாது. நடந்தது நடந்து போச்சு, விடுங்கப்பா. இப்ப எதுக்காக எங்களை எல்லாம் வர சொன்னீங்க? ஆண்டே பிளஷர் ரெடி. ரெடி ஆயிருச்சா? மொத்த பேரும் துணியை மாத்திட்டு வண்டியில இருங்க. முதல்ல இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து தாலி கட்டின பிறகுதான் ஊருக்கு அனுப்ப போறேன். என்னால சத்தியமா பொண்ணு பார்க்க வர முடியாது. ஆமா, அங்க விட்டுரு, எங்கிட்ட வந்து கத்து. இல்ல பொண்ணு பார்க்க வாடா, பாத்துட்டு பிடிக்கலாம்னு சொல்லிட. ஆமா, இந்த பொண்ணு பிடிக்கலாம், இன்னொரு பொண்ணு பார்க்கணும், அதுவும் பிடிக்கலாம், இன்னொன்னு பார்க்கணும். ஐயோ என் தலையே சுத்தி பைத்தியம் பிடிக்கும் போல இருக்குது. எக்ஸாக்ட்லி. இந்த கூத்த மொத்தமா நிறுத்த ஒரே வழி உனக்கு பைத்தியம் முடிக்கிறதா. புரியலையா? காது கொடு. காசா கேக்குற காது கொடுல. அது இல்ல, அவர்தான் பொண்ணு பார்க்க போனால போன போய் தொலை வேண்டியதான. ஏன்டா என் முன்னாடியே அவர் திட்டுற நீ? சொல்லிட்டு இருக்கேன். சபாஷ், பெரிய பண்ணி தான். இதான் விட பக்கத்து வீடு போயிடாத இரு. நீங்க பாட்டுக்கு பின்னாடி வராதீங்க. வேலைக்காரன் நினைச்சுக்கிறாங்க. மாப்பிள்ளை லட்சணமா முன்னாடி போங்க. இறங்கி தொலைங்களேண்டா. ஆமா, இந்த மாதிரி 9 பேர் ஒரு டாக்ஸில வந்து சாவறதை விட 4 ஜட்காவில ஃப்ரீயா வரலாம். மாப்பிளைய பாரு, கைமுறுக்கு பொட்டலத்தை காலடியில வச்சு மிதிச்ச மாதிரி நசுங்கி கிடக்குறான். 2 பீட்டி வைக்க கூடாதா? பெட்ரோல் உங்க அப்பா போடுவா. பண்ணிக்கு பிறந்த நாய. வாங்க வாங்க. என்னங்க என்ன போய் வாங்க சொல்லிட்டேன். ஓ அப்படியா? இந்தா ஓடி போய் மார்க்கெட்ல பூ பழம் வாங்கிட்டு வந்துரு. என்னங்க? டேய் பாக்கி சில்லறைய நீயே வச்சுக்கடா போடா. வாங்க வாங்க, நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டீங்க. பொண்ணு இப்பதான் பிறந்துச்சா? என்னங்க இது இப்படி கேக்குறீங்க? ஏற்கனவே அவளுக்கு வயசாயிருச்சு. நாங்க வேற லேட்டா வந்து வயசு கூடுறதுக்கா ஆகிற வேலை பாரியா. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அப்பா எப்பவும் அப்படிதான் பேசுவார். இதான் மாப்பிள, இது என் சம்சாரம். முன்னால வருது எங்க அம்மா, பின்னால வருது என் தங்கச்சி. அம்மா லேட்டா பிறந்தாங்களா? இளமையா இருக்காங்க. கிருஷ்ணா போ, கலவையோட தயாரா இருப்போ. என்னங்க இது சீர் வருஷம் மாதிரி சிமெண்ட் எல்லாம் போகுது? ஒண்ணு இல்லைங்க, எங்க அப்பா கொஞ்சம் முன்கோவக்காரரு. அவருக்கு இந்த பூசி மொழிகள் எல்லாம் பிடிக்காது. நீங்க அவர்கிட்ட ஏதாவது பூசி மொழிகி, அவரு உங்ககிட்ட சவுத்து ஏதாவது பண்ண போக நாங்க இருந்து பூசி மொழிட்டு போலான்னு தான். எல்லாம் டவுன்லயே வீடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்க, இங்க பக்கத்திலே தான் பள்ளிக்கூடம், மார்க்கெட், சினிமா கொட்டா. ஐயோ விடுங்க விடுங்க. என்னங்க என்னங்க, நீங்க டிபன் சாப்பிடுறதுக்குள்ள நான் ஒரு 3 ரீல் பாத்துட்டு வந்துடுறேங்க. மலைக்கல்லன் ஓடுதுங்க. உள்ளார தடிக்கல்ல ஒருத்தர் இருக்கான். எங்க அப்பா நான் முக்கிய போறேன். கொண்டுடுவா. நான் போறேன் என்ன? ஐயோ அம்மா அம்மா. அப்படியே நீ புருஷன் மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம். ஐயோ சத்தியமா எனக்கு இவன் தான் மாப்பிள்ளை, இவர் தான் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. தலையில முண்டாச்சு கட்டு அரிசியை தின்னுட்டு இருந்தாரா? நான் ஏதோ வேலைக்கார. நீங்க எனக்கு என்ன தண்டனை இங்க வணக்கம்? பாரியா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவரை திரும்ப மார்க்கெட்டுக்கு அனுப்பி இதை திருப்பி கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு சொல்லு.